அதாவது ஒரு ஆண் வந்து தான் திருமணம் செய்து கொள்கிற ஒரு பெண் வந்து கற்போடு இருக்கணும், இதற்கு முன்பு வேறு யாரிடமும் உடலுறவு வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான்ல, அது வந்து ரொம்ப தவறான விஷயம். அதாவது திருமணம் செய்து கொண்ட பிறகு, அதாவது தன்னை காதலிக்க ஆரம்பித்த பிறகு தனக்கு உண்மையாக இருக்கணுமே தவிர, கடந்த காலத்தில் அவள் எப்படி இருந்தா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கூடாது. ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அப்படின்னா, அப்போ அவள் நமக்கு உண்மையாக இருப்பாளா, நம்பிக்கையாக இருப்பாளா? அவள் கடந்த காலத்தில் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், கடந்த காலத்தில் ஒரு விபச்சாரியாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் வந்து திருமணம் தன்னை காதலித்த பிறகு தனக்கு உண்மையாக இருப்பாளா, தனது அன்பிற்கு உண்மையாக இருப்பாளா அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்பட்டுச்சுன்னா, யாரை வேணாலும் கடந்த காலத்தில் அவங்க எப்படி இருந்தாலும் சரி, நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் தனக்கு உண்மையாக இருப்பாள், தனது அன்பிற்கு உண்மையாக இருப்பாள், சந்தேகமே இல்லாமல் தனது அன்பிற்கு அவள் உண்மையாக இருப்பாள். அப்படின்னா கடந்த காலத்தில் எப்படி இருந்த ஒரு பெண்ணையும் நீ வந்து திருமணம் செஞ்சுக்கலாம். கடந்த காலத்தை பற்றி ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு பெண்ணும் அப்படி. கடந்த காலத்தில் ஒரு ஆண் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் ஒரு ஆண் வந்து தனது அன்பிற்கு உண்மையாக இருப்பான். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு பெண்ணுக்கு வந்ததுன்னா, கடந்த காலத்தில் ஒரு ஆண் எப்படி இருந்தாலும் என்ன, நிகழ்காலத்திலும் சரி எதிர்காலத்திலும் சரி அவன் எனக்கு உண்மையாக இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு பெண்ணுக்கு வந்துட்டுனா, கடந்த காலத்தில் ஒருத்தன் ஆண் எப்படி இருந்தாலும் அப்படி எப்படிப்பட்டவனாக இருந்திருந்தாலும் நீ அவனை திருமணம் செய்து கொள்ளலாம். அதனால் கடந்த காலத்தை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கூடாது. கடந்த காலத்தை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி, இதுக்கு முன்னே அவன் எங்கேயா உடலுறவு வச்சுக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது இவன் இப்போ பொதுவாக பெண்களை தான் வந்து ஆண்கள் இது போன்று ரொம்ப பதிவிரத தன்மையை வந்து பரிசோதிச்சிட்ருப்பாங்க. அந்த கற்புங்கிறது அதன் அடிப்படையில் தான் கற்பிக்கப்பட்டு இந்த மாதிரியான சிந்தனை தான் பெண்களுக்கு இப்போ மறுமணம் ஆகாமல் போனதுக்கு கடந்த காலங்களில் அது ஒரு காரணமாக இருந்தது. ஒரு பெண்ணை ஒரு ஆண் தான் தொட வேண்டும், அதன் பிறகு அவள் வந்து இன்னொரு நாள் தொடப்பட்டவள் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அவள் ஒருவேளை கணவனை இழந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு மறுமணமே ஆகாது. என்னன்னாலும் இன்னொரு ஆம்பளை நாம தான் தொட்டிருக்கணும், நாம் மட்டும்தான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான் என்றால் அந்த பெண்ணை தொட்டவன் அந்த ஆண் மட்டும்தான் அவளை தொட்டிருக்க வேண்டும். வேறு யாராவது தொட்டுவிட்டால் அவள் அத்தோடு முடிஞ்சு போச்சு, அவள் தீட்டுப்பட்டு விட்டாள் அப்படின்ற மாதிரி ஒரு 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 புரியாத ஒரு சிந்தனை அப்படின்னு, மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். அதனால் கடந்த காலத்தில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப ஆராய்ச்சி. கடந்த காலத்தில் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நிகழ்காலத்தில் நமக்கு உண்மையாக இருப்பா, நம்பிக்கையாக இருப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும். ஒரு ஆணோ பெண்ணோ தன்னை திருமணம் செய்து கொள்கிற தனது துணை வந்து நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் தனக்கு உண்மையாக இருப்பார் என்பதை கண்டுபிடிக்க தெரிகிற அறிவு இருக்கணும். அது பழகும்போது உண்மையான அன்புன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அறிவு இருந்தாலே அதை கண்டுபிடிச்சி இருந்தால் கடந்த காலத்தில் அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா மனுஷங்க வந்து தப்பு பண்ணிட்டு திருந்தி நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. அந்த வகையில் சிலர் ரொம்ப பிடிச்சி போச்சுனாலே அவங்க திருந்திடுவாங்க. பிடிச்சி போச்சுனாலே உண்மையாக இருப்பது அவங்களுக்கு எளிதாக இருக்கும். ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா உண்மையாக இருப்பது எளிதாக இருக்கும். பிடிக்கலைன்னா தான் உண்மையாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். உண்மையாக இருப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிடிச்சி போச்சுனாக்கா கற்புன்னா என்னென்னா ஒருத்தருக்கு உண்மையாக இருப்பது. கற்போடு வாழ்வது என்றால் உண்மையாக இருப்பது. திருமணம் செய்து கொள்கிறவளிடம் உண்மையாக இருப்பது, அதுதான் கற்போடு இருப்பது. அப்படி பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சிருந்தால் மட்டும்தான் கற்போடு இருக்கிறது, ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். பிடிக்கலைன்னா உண்மையாக இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உண்மையாக இருக்க நடிக்க தான் முடியும். பிடிச்சவங்ககிட்ட தான் உண்மையாக இருக்க இயல்பாகவே உண்மையாக இருக்க முடியும். பிடிக்காதவங்ககிட்ட உண்மையாக இருப்பது போல் நடிக்க தான் முடியும். அதனால் யார் ஒருத்தருடைய நம்பிக்கையை கண்டுபிடிக்க தெரியணும். இவங்க நம்ம மேலே உண்மையாக இருக்காங்க, நம்பிக்கையோடு இருக்காங்க, உண்மையான அன்பு இவர்களுக்கு நம்ம மீது இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க தெரிகிற அறிவு என்பது ஒரு அடிப்படையான அறிவு. அந்த அறிவு இருந்துட்டாலே போதும், எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். கடந்த காலத்தை எவன் ஆராய்ச்சி பண்ணுவான்னா, ஒரு உண்மையான அன்புன்னா என்னன்னு தெரியாதவங்க தான் கடந்த காலத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. கடந்த காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க, யாரை காதலிச்சாங்க, எத்தனை பேரோட காதலிச்சாங்க, எத்தனை பேரோட அவங்க படுத்திருப்பாங்களோ இல்லையோ, உடலுறவு வச்சுருப்பாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி ஆராய்ச்சி கவலைலாம் யாருக்கு வரும்னா, உண்மையான அன்பு, நம்பிக்கைன்னா என்ன, உண்மைன்னா என்ன, அன்புன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு தான் வருமே தவிர, தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி கடந்த காலத்தில் அவங்க யாரை காதலிச்சிருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. நிகழ்காலத்தில் நமக்கு உண்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறத
தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நிகழ்காலத்தில் நமக்கு உண்மையாக இருப்பாங்களா, எதிர்காலத்தில் நமக்கு உண்மையாக இருப்பாங்களா என்பதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க.